இன்றைய நாளிலும் ஏசப்பா அவங்களுக்கு சொல்கிற காரியம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12:36 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஏசப்பாவே சொன்னது. மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைக்கும் தேவன் கணக்கு வைத்திருப்பார். வீணான வார்த்தைகள் என்றது இன்னொரு நபரை குறித்ததான பேச்சுகள், புறம் பேசுறது, குறை சொல்லுறது, மிகுதியாக பேசுறது, அப்படி என்று சொல்லி அநேக காரியங்கள் வீணான பேச்சுக்களுக்கு அடங்குது. 2 பேர் இருந்து பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கேக்க 3வது நபரை குறித்ததான ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருமா இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகுவது எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் அது வீணான வார்த்தைகள். 2 பேரும் தேவனை குறித்து கதைப்பார்களாக இருந்தால் அது வீணான வார்த்தைகளாக இருக்காது. எந்த ஒரு இடத்துலையுமே வேதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் கதைக்கிறதை தவிர வேறு எதுவுமே மற்றவர்களோடு நாங்கள் கதைக்கும் போது அது வீணான வார்த்தைகளாக தான் இருக்கும். மற்றவர்கள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் அது அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதாகவும் நாங்கள் கதைக்கணும். எங்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய நொறுங்கின இதயங்களை தேற்றுகிறதாகவும் அந்த காயங்களை ஆற்றுகிறதாகவும் தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இருக்கிற மாதிரியும் எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும். வீணான வார்த்தைகளை குறித்து நாங்கள் பேசுகிறதை தேவன் விரும்பல. அதை குறித்து அவர் நியாய தீர்ப்பு நாளில் தான் எங்களை கணக்கு கேட்பாருன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. 3வது நபரை குறித்ததான பேச்சென்றைக்கு உதாரணமாக வதந்திகளை குறித்ததான பேச்சு. நாங்கள் நேரில் கண்டிருக்க மாட்டோம். யாரோ சொல்லி நாங்கள் காதுகளில் கேட்குற கதைகளை நாங்கள் இன்னொருத்தரிடத்துல பரப்புவமாக இருந்தால் அதுதான் வதந்தி. அது வீணான பேச்சுகளுக்கு அது அடங்குது. அப்போ தேவன் எங்களுக்கு கண்ணீர்களை மட்டும் கணக்கில் வைத்து பதில் தர மாட்டார், எங்களுடைய வார்த்தைகளையுமே வீணான பேச்சையுமே கணக்கில் வைத்திருப்பார். அப்போ எங்களுடைய நாவு மிக கவனமானதாக நாங்கள் கையாளுகிறவர்களாக இருக்கணும். அந்த நாவை மிக கவனமாக நாங்கள் பயன்படுத்த வேணும். ஒவ்வொரு வார்த்தையுமே தேவன் கணக்கில் வைத்திருப்பார். நாங்கள் வீணான வார்த்தைகள் பேசாதவர்களாக இருப்போம். Have a nice day.